ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வெல்கம் டு மை எட் அனதர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். வாங்க பார்க்கலாம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. Hey guys, trip starts here in Coimbatore. This is our கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகிற ஜர்னி ஃபஸ்ட்டு கண்ட்ரியோட அரைவலில் போய் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்காங்க இந்த வீடியோவை. ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு வந்து நைட்டு 9:30 ஃப்ளைட்டு இப்போ நம்ம இருக்கோங்க. டேக் ஆஃப்ங்க கரெக்டாக 9:30. இங்கேருந்து ஒரு 3 hours 12:30 அரௌண்டு நம்ம டெல்லி போய் ரீச் ஆயிடுவோம். நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நல்ல ஸ்பீடுங்க. 850 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. டெல்லி ரீச் ஆகிட்டோங்க. டெல்லி இந்த சென்ஸ் டெல்லியோட அவுட்ஸ்கர்ட்ஸ், டெல்லி மேலே ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வியூஸ் பாருங்கள், நைட் சூப்பராக இருக்குது. டெல்லி அரைவலுங்க கரெக்டாக ஒரு 12:15 அரௌண்ட் நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் பேக்கேஜ் போட்டிருந்தோங்க. அப்படியே பேக்கேஜ் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியே போக வேண்டியது தான். இங்கேருந்து நம்ம அடுத்தது டெர்மினல் 3 போகணும். இது டெர்மினல் 2, நம்ம டெர்மினல் 3 போகணுங்க நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு. நம்ம பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா பெல்ட் நம்பர் 10 வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 5, 6 அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்குங்க 10. ஸோ லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம பேக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஏதாவது ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே போகலாங்க. ஆக்சுவலாக இங்கே டெர்மினல் 2 to டெர்மினல் 3 வந்து இன்டர் டெர்மினல் லிங்க் பஸ் இருக்குங்க. அதுலேயே நம்ம போய்க்கலாம் ஃப்ரீயாக. இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம் to 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டுருந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் போய்க்கலாங்க. இங்கே போச்சோ அவர் இப்போ தான் போயிருக்குது, எனக்கு திரும்பி வரணுமே. பேக்கேஜஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கேருந்து ரைட்டில் போனோன்னா அந்த இன்டர் டெர்மினல் லிங்க் பஸ் வரும். ஸோ 20 minutes ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ராவல் டைம் ஒரு 15 minutes to 20 minutes ஆமாம். கரெக்டாக வருது பாருங்கள், நம்ம வர்ற டைம்லேயே கரெக்டாக வருது. இதில் ஏறினோன்னா நம்ம டெர்மினல் 3 போயிடலாங்க. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் டைமுங்க. ஆக்சுவலாக உள்ளேயே தான் வருது, வெளியே எங்கேயும் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இல்லை. பட் டிஸ்டன்ஸ் அதிகம், T2 to T3. ஸோ ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவலில் நம்ம T3யோட டிபார்ச்சர் வந்தாச்சு. மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து டெல்லியோட ஏர்போர்ட்டில் இங்கே இருந்தால் போகுதுங்க. இங்கே டொமஸ்டிக்கும் இருக்குது, வெரி ஃபியூ. ஆனால் மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் இது வந்து ஃப்ளைட்ஸ் வந்து T3 கிளம்புது. ஸோ T3யோட டிபார்ச்சர். ஜேர்னி டு ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஆக்சுவலாக அந்த ஜேர்னி வந்து கோயம்புத்தூர்லேயும் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியும் ஹரிபரியாக வந்ததுனால என்னால் கரெக்டாக வ்ளாக் பண்ண முடியல. ஈட்டிங் கரெக்டாக சரியில்லை. ஆஸ் யூஷுவல் மை ட்ராவல் பார்ட்னர் மிஸ்டர் தினேஷ். ஸோ நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம். நமக்கு அடுத்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 11 o'clock தான். ஸோ இங்கே டிரான்சிட்டுக்காக ஒரு 10 hours வெயிட் பண்ண வேண்டியது. வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட் போகணும். ஸோ எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி இன் திஸ் வார் சுச்சுவேஷன், அதெல்லாம் ஆல் ஓவர் மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது. பட் ஸ்டில் நல்ல ஒரு கண்ட்ரிக்கு போகலான்ட்டு ஒரு 2 months பிஃபோர் பிளான் பண்ணது. அண்டு இப்போ நிறைவேற போகுது. இங்கே தான் நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. டைம் கிடைக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மார்னிங் ஏர்லி கிளம்பி லான்ச் ஆக்சஸ்க்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகணும்.
கொஞ்சம் ஸ்லீப்லெஸ் நைட்டு தான், பட் நோ அதர் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி லேட் நைட் ட்ரான்சிட் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். குட் மார்னிங். நைட்டு கொஞ்சம் ஹார்ட் ஸ்லீப்பாக தான் இருந்துச்சு, பட் வேறு வழி இல்லை. அங்கே வெயிட்டிங் ஏரியாவிலே தூங்கிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுதுங்க. ஹார்ட் இமிக்ரேஷன் அண்டு செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். அதே ஹார்டுன்னு சொல்கிறேன்னா, ஃபேக்ட் சொல்லணுன்னா உண்மையாக ஃப்ரம் சவுத் அப்படிங்கும்போது ரொம்பவே டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது. ஈவன் தோ இமிக்ரேஷனில் கூட படித்தவங்களாக தான் இருக்காங்க. பட் ரொம்ப ஹிந்தி தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணாங்க. அது ரொம்பவே அப்செட் பண்ணிச்சு காலங்காலத்தால். பட் ஸ்டில் ஃபைன், அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டோம். ஹிந்தி தெரியலன்னா சீரியஸாக வந்து மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. இமிக்ரேஷனில் இருக்கவங்க கூட, மற்றவங்க எப்படியோ படித்தவங்க கூட இங்கிலீஷில் தான் கேட்குறேன். நான் தமிழில் பேசுன்னு சொல்லி கேட்கல. பட் ஸ்டில் ரொம்பவே இது பண்ணி, நான் இங்கிலீஷ் பேசணுன்னா நீ வந்து உள்ளே போக முடியாது பரவாயில்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ என்னன்னு, பட் ஃபைன். எனிவேஸ் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பட் ஸ்டில் உங்களுக்கு நான் எங்கே போகிறேன்னு இன்னும் சொல்ல. நம்ம கேட்டுகிட்டு போகலாம், கேட்டுகிட்டு போய் பார்க்கலாங்க. அப்படியே இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு கேட்ஸுக்கு போயிட்டுருக்கோம். லான்ச் ஆக்சஸ்க்கு ஏதாச்சும் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா போய் ஏதாவது சாப்பிட்டு போகலான்ட்டு இருக்கோம். நைட்டு பறிச்சு சாப்பிடல. என்க்ளைம் லான்ச் ப்ரோ இங்கே இந்த சைடு, லெஃப்ட் சைடு. ஓகே, பார்க்கலாங்க. ஹலோ, லான்ச்சு வரலான்னு பார்த்தோம். பட் ஏதோ இன்டர்நேஷ்னல் லான்ச்சஸ்க்கு எங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி கார்ட்ஸில் எதுவும் ஒர்க் ஆகாதுங்க சொன்னேன். பட் ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்தப்போ இந்த லான்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ஃபார்ம் லான்ச்சுன்னு சொல்லிட்டு. பட் என்னமோ அது யூஸ் ஆகலை. பட் ஃபைன், ஒரு வழியிலேருந்து பக்கத்தில் ஃபுட் கோர்ட் வந்தோம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் தாறுமாறு ரேட்டு தான். பட் ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஒரு பூரி செட்டு வாங்கி சாப்பிட்டோம். அதே கிட்டத்தட்ட ஆளுக்கு 310 அந்த மாதிரி ஆச்சு, இன்க்ளூடிங் டேக்ஸஸ். எனவே சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக போர்டிங்க்கு ஆக்சுவலாக எங்கள் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 12:10, ஒரு 1 hour இருக்குது. ஸோ போர்டிங் நியர்பை வந்தோன்னா கொஞ்சம் போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சார்ஜிங்லாம் முடிச்சுக்கலான்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இந்த மோஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல எக்ஸ்பெக்டட் ஏரியா அண்டு லிஸ்ட் டூரிஸ்ட் போகிற ஏரியா, ஒரு அழகான ஏரியா. உஸ்பெகிஸ்தான் அண்ட் கஜகஸ்தான் தாங்க இந்த ட்ரிப்பில் நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உஸ்பெகிஸ்தான் போக போகிறோம். உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் டாஷ்கண்ட்னு சொல்லி. ஸோ ஃப்ரம் டெல்லி வி ஆர் கோயிங் டு டாஷ்கண்ட் இன் சென்டமேர். அவங்களோட லோ காஸ்ட் ஏர்லைன், உஸ்பெகிஸ்தான் பேஸ்டு லோ காஸ்ட் ஏர்லைனில் போகிறோம். ஸோ அது வந்து ஒரு 12 மணிக்கு இங்கேருந்து எடுத்தாங்கன்னா நமக்கு அங்கே லோக்கல் டைம் 2:50 ஆர் 3 o'clock அங்கே டைமுக்கு ரீச் ஆகும். ஸோ நமக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அந்த டைம் போவோம். அண்டு இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண மணியை தாண்டி அதோட மெனக்கடல், அதோட டென்ஷன்ஸு, 2 ஃப்ளைட் கேன்சலேஷன். பட் ஸ்டில் நாங்கள் வந்து எப்படி இந்த ஃப்ளைட்டை வந்து இந்த ட்ரிப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. யூனோ, ஆன்கோயிங் ஈரான் வார்னால வெரி வெரி டிஃபிகல்ட். ஈவன் நவ் த சிச்சுவேஷன் இஸ் நாட் தட் கூல் ட்ராவல் பண்ணுறக்கு டு சென்ட்ரல் ஏஷியா ஆர் எனிவேர். பட் ஸ்டில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ சேஃபாக போயிட்டு வந்துடுவோம்னு நம்புகிறேன். பட் ஐ பிலீவ் அதெல்லாம் சேஃப்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஸ்டில் எங்களோட ஏர்லியாக புக் பண்ண ஃப்ளைட்ஸ் எல்லாம் இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் வியா மும்பை டு டாஷ்கண்ட். அதெல்லாம் கேன்சல் ஆகி அப்புறம் அதோட அமௌண்ட்டு ரீஃபண்ட் வர்றது வெயிட் பண்ணி, அதே வித்தின் 10 days வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்து இந்த இதை புக் பண்ணி, ஸோ நிறையா மெனக்கடல் இருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எங்கள் ட்ரிப்பு நல்லா அமையும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ கேட் 11B நம்மது. 11Bக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு டெல்லியிலேருந்து ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஆச்சு இந்த டைமு. இந்த கேட்ஸ் எல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆல்ரெடி 2 டைம் டொமஸ்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட் டைம். 11B இப்போ தான் 4 இன்னும் சுற்றணும். டெர்மினல் 2 அங்கே இருக்குது. இது எப்படி கட்டிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம அங்கே தான் வந்து நினைக்கிறோம் ப்ரோ. கரெக்டாக அங்கே மேலேருந்து இப்படியே சுற்றி வந்துட்டுருக்குறோம்.
ஃபைனலி போர்டிங் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கோங்க. அதுதான் நம்ம சென்டனர். Do you know your seat number? Yeah, 25. Okay. Which have F on your left by the window. Thank you. சீட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குங்க. ஸோ ஒரு 80 to 90% ஃபுல்லாக இருக்கும். namoyishiga e'tibor bering. Of cabin pressure. An individual oxygen mask will drop automatically in front of you. Pull. ஸோ இந்த ட்ரிப்போட செகண்ட் ஃப்ளைட் ஏறியாச்சுங்க. ரன்வேக்கு டாக்ஸிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. செமையாக இருக்குது. நம்ம போகிறது மார்ச் பிகினிங். அந்த மார்ச் பிகினிங்கில் வின்டர் க்ளோஸ் ஆக போகுது, வின்டர் எண்ட் ஆக போகுதுங்க. ஸோ நல்லாயிருக்கு. இது என்ன தான் லோ காஸ்ட் ஏர்லைனாக இருந்தாலும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, பேசிக் ஸ்நாக் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு சாண்ட்விச் மாதிரியும் வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தாங்க மேப்பில் செக் பண்ணேன். வி ஆர் ஃப்ளையிங் ஓவர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் நியர் லாகூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் தாங்க போயிட்டுருக்கோம். பார்டர் லைன்லேயே போகுது. நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா காபூல் ஒட்டி தான் போகுங்க. காபூல் போய் காபூல்லேருந்து அப்படியே ரைட் எடுத்து போகிற மாதிரி ஒரு வழியில் தான் போகுங்க. வாவ், இதாங்க காபூல் சிட்டி. கண்டிப்பாக தெரில ஆப்கானிஸ்தான் நம்ம போவோமா, காபூல்லாம் போவோமான்னு. பட் இதுதான் அந்த காபூல் சிட்டி. கிளியராக எத்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நம்ம ஃப்ளைட்லேருந்து சூப்பராக தெரியுதுங்க. ஆப்கானிஸ்தான் பார்டர் வந்துட்டோங்க. ஆப்கானிஸ்தான் டு உஸ்பெகிஸ்தான் பார்டர். இதுதான் கரெக்டாக பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம். பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். வாவ், உஸ்பெகிஸ்தான் வந்தோடனே பாருங்களேன். வாவ், சரியான மவுண்டெயின்ஸுங்க, செமையாக இருக்குது. ட்ரை லேண்ட்லேருந்து இது கொஞ்சம் சென்ட்ரல் ஏஷியா மேலே வந்துட்டோம், உஸ்பெகிஸ்தான் வந்துட்டோம். ஸோ மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி ஒரு 2-2.5 மணி நேரம் ட்ராவலில் நம்ம வந்து டாஷ்கண்ட் வந்துட்டோங்க. உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்ட். இதான் சிட்டி வியூ. அப்படியே லைட்டாக கேஸியாக இருக்குது பாருங்கள். வின்டரு. ஸோ இங்கே வந்து பீக் வின்டருங்க. இங்கே வந்து இப்போது 7 டிகிரி இப்போது கரண்ட்டாக கீழே இறங்குனா. ஸோ லேண்டிங், டாஷ்கண்டில் லேண்ட் ஆக போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குங்க. இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த கிளைமேட்டு என்ஜாய் பண்ணுறது. Islom Karimov nomidagi Toshkent xalqaro aeroportiga kelib qoldi. Mahalliy vaqt bilan soat 14:55. Kamarlar taqilsin, tablo chirog'i o'chguniga qadar o'z joyingizdan turmasligingizda oldingizdagi o'rindiq cho'ntagingizni tekshiring va shaxsiy buyumlaringizni unutmang. Welcome to Tashkent, Uzbekistan.
பார்க்குறா ஆ ரீச் பண்ணிட்டேங்க. ஈரோட்டுக்காரரே வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர் சோலோ டிராவலர். அப்படியே வெளியே வந்துட்டோங்க. வா செம்ம சில்லு. அரௌண்ட் ஒரு 7-8 டிகிரி தான் இருக்கும். சரி சில்லு சூப்பராக இருக்குங்க. திஸ் இஸ் டாஸ்கண்ட் அரைவல் ஏரியா. வீடியோ கால் வரையா? செம்மையாக இருக்குது.